சோ ஹலோ எஸ்எஸ்எஃப் மீண்டும் ஒரு பயணம் தாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொந்த ஊர் நோக்கி, நம்ம சொந்த ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு வேலை ஒண்ணு பார்க்க போறோம். என்னன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேங்க. இப்ப நம்ம எதுல மதுரைக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல தாங்க போறோம். நம்மளுக்கு ட்ரெயின் பாத்தீங்கன்னா 11:10க்கு தான். ஆனா நம்ம 11 மணிக்கே ஸ்டேஷனுக்கு போறோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல நீங்க ஒரு அம்பானியாவே இருந்தாலும் உங்களால டிக்கெட் புக் பண்ண முடியாதுங்க. ஏன்டா அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஏன்னா இதுல இருக்க 23 கோச்சும் அன்ரிசர்வேஷன் கோச் மட்டுமே. அதனாலதான் சீக்கிரமா போறோம். சீக்கிரமா போனா மட்டும் சீட்டு பிடிக்க முடியும். இந்த ட்ரெயின் எப்படி இருக்கு, இந்த ட்ரெயின் எவ்வளவு தூரம் சுத்தி போகுது அப்படின்றத நான் இந்த பிளாக்ல உங்களுக்கு சொல்றேங்க. போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிராவல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஆல் செட் ரெடிங்க. இப்போ வண்டி எடுத்துட்டு போய் ஜங்ஷன்ல போட்டு நான் டிக்கெட் கவுண்டர்ல உங்களுக்கு என்ன இது பிரைஸ் சொல்றேங்க. பைக்கை பார்க் பண்ண இடத்துல பார்க் பண்ணியாச்சு. இன்னி ஒரு 3 நாளைக்கு நம்ம டெஸ்ஸா பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்க போகுது. சேஃப்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். பைக்கை பார்த்தீங்கன்னா சைட் லாக் போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சைட் லாக்கு போடல. நம்ம மொபைல் ஹோல்டர் தான் சேஃப்டியாக இருக்குமான்னு தெரியல. சரி ஓகே, சேஃப்டியாக இருக்கும்னு நம்பி போவோம். இனிமேல் டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேங்க. அவ்வளவுதாங்க, ஒரு வழியா ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. டிக்கெட்டும் எடுத்தாச்சு. எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேத்துக்கு 410 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 205. 205ன்றது ஒருத்து தான் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ட்ரெயின் நம்மளுக்கு சுத்தி கூட்டு போயிட்டு இப்ப நம்ம நைட்டு 11:10க்கு ஏறணும்னா நம்ம காலையில 8:30 மணி தாங்க போய் மதுரையில இறங்குவோம். நார்மல் ட்ரெயின் மாதிரி கிடையாது. அப்படின்றப்போ 205 ஒருத்து தாங்க. நம்ம பைக் பார்க் பண்ணதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 ருபீஸ் தான். ஒரு நாளைக்கு 30 ருபீஸ் மேனிக்க நம்ம 3 டேஸ்க்கு 90 ருபீஸ்ங்க. இப்போ ட்ரெயின் ஏறிட்டு நம்ம எங்க போய் ஏறுறோம், எப்படி சீட்டு கிடைக்குதா என்னன்றதை நான் கண்டினியூ பண்றேன். ஹலோ சார், குட் மார்னிங். நல்லா தூங்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி இங்க ஒரு சீட்டு, இங்க ஒரு சீட்டு, இந்த 2 சீட்டு கிடைச்சா நானும் அம்மாவும் நல்லா தூங்கிட்டோம். அதான் எந்திரிச்சு பார்த்தா ட்ரெயின் கரெக்டா இப்பதான் திருச்சியில இருந்து கிளம்பி இருக்குது. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல மதுரைக்கு ரீச் ஆயிடுவாங்க. நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஸ்டெப்ஸ்ல நின்று வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதை ரொம்ப பிடிக்கும் மார்னிங் பார்க்கறது. நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றேங்க. அப்படி தாண்டி நல்ல டேர்னிங் மதுரை வந்தாச்சுங்க. பாருங்க மதுரை போர்டு இருக்குது. இனிமேட்டு நம்ம தாங்க இங்க இருந்தாங்க ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு நான் வெளியே போய் என்ன ஏதுன்னு சொல்றேங்க. ஒரு வழியா மதுரை வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்றனால என்ன சுத்தி பார்க்க போறோன்றது தெரியல. நிறைய இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பா எது எப்போ நடக்குதுன்றது. இப்போ போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேங்க. ஃபைனலா நம்மளை சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட்டா கொண்டு வந்து விட்டு இந்த அந்தியோட அதோட நன்றிகளை ஜங்ஷனை விட்டு வெளியே அவ்வளவுதாங்க, ஜங்ஷனை விட்டு வெளியே வந்தாச்சுங்க. நம்ம மதுரை ஜங்ஷனை புதுசா ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குதுங்க. இன்னும் மாசா ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம பெரியார் நிலையம் பஸ் ஸ்டாண்டை பார்த்து எப்படி ஷாக் ஆனமோ அதே மாதிரி நம்ம நம்மளோட மதுரை ஜங்ஷனை பார்த்து ஷாக் ஆகும் போலங்க. எவ்வளவு பெரிய நேஷனல் பார்க் பாத்தீங்களா? தாம்பரத்துல இருக்க மாதிரியே இருக்குது.
அதுங்க வெளியூர்ல இருந்து சொந்த ஊர் வந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும் போல. இந்த போர்டை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா ஆகுதுங்க. நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஸ்டெப். அப்படியே கொஞ்சமா வாக் பண்ணி நம்ம பாண்டி பசாரே வந்தாச்சு. மதுரை வந்து இறங்குனேன். அடுத்து என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம ஊர் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு கொஞ்சம் அவுட்ருங்க. அதாவது திருமங்கலம்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏரியாவும். இப்போ கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆக போகுது. அதுவும் மதுரைக்கு இல்லாம தனியாக ஒரு டிஸ்ட்ரிக்டா மாற போகுது. இப்போ அங்கதாங்க போக போறோம். பெரியார் நிலையம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நான் என்ன பஸ் ஏறுறேன், எப்படி போக போறோம் அப்படின்றது இங்க இருக்கு பாத்தீங்களா. இந்த கடையில எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. நான் என்னோட என்சிசி ட்ரெஸ் அலையிறதுக்கு அங்க எங்கன்னு தேடி கடைசியில் எனக்கு என் சைஸ்ல இங்கதான் கிடைச்சிச்சு. அதனால இந்த கடையை மட்டும் என்னால மறக்க முடியாதுங்க. ஒரு வழியா பஸ் ஏறியாச்சு. பஸ் நல்ல கூட்டமாவே இருக்குதுங்க. லெஃப்ட் சைடு லேடிஸ், ரைட் சைடு ஜென்ஸ் பார்க்கல. ஜெனரல் மேப் உட்கார வச்சிருக்காங்க. இதுல நீங்களே பாருங்க. மீதி என்ன ஏதுன்றத நம்ம வீட்டுக்கு போகும்போது கண்டினியூ பண்றாங்க. எஸ்எஸ்எஃப் ஃபைனலி நம்ம மதுரை வந்தாச்சுங்க. நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விடுவாங்கன்னு நினைச்சேன். பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு என்னோட மெமரிஸை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைச்சேன். பார்த்தா ஆனந்தா தியேட்டர் அங்கே பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருக்காங்க. கரெக்டாக இங்கே தேவர் சிலை பின்னாடி நின்றுகிட்டு இருக்கேங்க. இங்க இருந்து நம்ம மாமா கூப்பிட வராங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட நான் அந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்றோம்ன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.